ऐगिरिनन्दिनि नन्दितमे दिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरो दिनिवासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेसिदि कण्डकुडुम्बिनि पूरिकुडिनि पूरिकृदे जय जय हे मगि शाशुरमर्दिनि रम्य अर्दिनि சைலசுதே. ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இதுக்கு முன்னாடி நான் இதே பாட்டை பாடினேன். அப்போ தூங்கி எழுந்து பாடினதுனால இப்போயும் பிரமாதமாக பாடினேன்னு சொல்லலை. அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்து வரணும், ஃபுல் ஸ்ட்ரெச்சு ஒரு லைன் வரணும். அது என்ன காரணம்னு தெரியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சப்ஸ்கிரைப்லாம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கா. ஸோ அதனால் எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. கமெண்ட்ஸும் நிறையா பண்ணுறா. சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கொஞ்சம் நின்று போச்சு. டக்குன்னு என்னன்னு தெரியல. அன்றைக்கி அந்த இது போட்டேன் பார்த்தல, கைண்ட் ரிக்வெஸ்ட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறதை பற்றி போட்டேன் பார்த்தல, அதுக்கு நிறையா 20,000 வியூஸ் போச்சு. நிறையா 150-60 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்தா. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசலாம். அந்த டாபிக் அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் யாராவது சஜஸ்ட் பண்ணலைன்னா கூட அது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் பேசுகிறேன் அதை பற்றி. இதில் வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் நாள் நல்லபடியாக தொடங்கும், நல்லபடியாக முடியும். யாரும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக குறிப்பு சொல்லுவேன் இல்லையா, அதில் ஜீரகத்தை நல்லா வெந்நீரில் கொதிக்கிற ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒன்று சூடாக வேணாலும் சாப்பிடுங்க, இல்லை ஆறி போய் வேணாலும் சாப்பிட்டேன்னா வறட்சி நீங்கும். நமக்கு தாகம் எடுக்கிறது இல்லையா, அது கொஞ்சம் குறையும். அதனால் அது தண்ணி நிறையா குடிக்க முடியாதவா, இல்லை நம்ம ஏதோ வெளியிலே போகிறோம், நமக்கு கொஞ்சம் நிறையா தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்தால் ஜீரக தண்ணியை டெய்லி எல்லோரும் குடிக்கலாம். ஜீரகம், ஓமம், சோம்பு இதெல்லாம் தனித்தனியாகவும் போடலாம், இல்லை மொத்தமாகவும் போட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும். சோம்பெல்லாம் நல்லா யூரின் எல்லாமே நல்லா வரும். சாதாரணமாக இருக்கிறவாளுக்கு நல்லா வரும். பட் எங்களை போல் இருக்கிறவாளுக்கு தெரியல, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் லைட்டாக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அத்திப்பழம் டெய்லி சாப்பிட்டேன்னா நரம்பு தளர்ச்சி நீங்கும். ஸோ அத்திப்பழத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெஷ் பழமும் கிடைக்கும், அந்த காஞ்சதும் கிடைக்கும். அதில் நம்ம எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். Thanks for watching my channel. Subscribe me. Radhe Krishna. Namaskaram.